அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். திருமணமான பிரச்சனையில் மாமியார், மாமனார், உறவினர்கள் அனைவர் மீதும் 498A வழக்கு போடலாமா? இது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் மனைவி தனது கணவர் மட்டுமல்லாமல் தனது கணவரின் பெற்றோர், அவரின் சகோதரர், குடும்ப உறுப்பினர்கள் அனைவர் மீதும் ஐபிசி செக்ஷன் 498A மற்றும் ஐபிசி செக்ஷன் 34 கீழே புகார் அளிக்கிறாரு. அந்த புகாரில் யார் என்ன செஞ்சாங்க, எப்போது அந்த சம்பவம் நடந்தது, எங்கு நடந்தது, அது போன்ற விவரங்கள் எதையுமே குறிப்பிடப்படலை. மனுதாரர்கள் பாதிக்கப்பட்டவங்க ஹைகோர்ட் அணுகி ஸ்குவாஷ் கேட்குறாங்க. ஹைகோர்ட் ஸ்குவாஷ் பண்ண மறுக்குது. அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. இந்த கேஸில் முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, பொதுவான குற்றச்சாட்டுகள் மட்டும் இருந்தால் முழு குடும்பத்தையும் கிரிமினல் வழக்கில் இழுக்கலாமா? உச்சநீதிமன்றம் இந்த கேஸை விசாரிச்சுட்டு தெளிவான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதாரம் இல்லாத பொழுது பொதுவான குற்றச்சாட்டுகளை வச்சு ஒருவர் மீது கிரிமினல் கேஸ் தொடர முடியாது. மேலும் 498A சட்டத்தை பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு மிக தெளிவாக கூறியிருந்துச்சு. குடும்ப உறுப்பினர்களை அச்சுறுத்தும் விதமாக வழக்குகள் தொடரப்படுவது அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லான்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்போட சட்ட கோட்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் லா இஸ் நாட் எ வெப்பன் டு செட்டில் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட். இதிலிருந்து பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிடக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் குற்றவாளி ஆக முடியாது. ஆதாரம் இல்லாத 498A வழக்கு ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ ஸ்குவாஷ் செய்யப்படும். உண்மையான பாதிக்கப்பட்ட பெண்களின் உரிமையையும் தவறாக குற்றம் சாட்டப்பட்ட உரிமையையும் பாதுகாக்கப்பட வேணும்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சட்டம் பாதுகாக்கத்தானே தவிர பழி வாங்கிறதுக்கு அல்ல. இதை பற்றி ஒருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.